அட பாய் பணங்காட்டுக்கு வர சொன்னானுங்க வந்துட்டேன். இங்க பார்த்தாக்கா பணம் மரம் தாங்குது. இவனுங்களால காணுமே. யோ நைனா, ஏ குமுதாசா, ஏ குதிரமுக்கா, எங்கடா போனீங்க? மூச்சு ஏற வாங்குது, தண்ணி தாக அடிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியலையா. மாமா அங்கதான் மாமாக்குறான். இங்கதான் கூப்பிட்டு குதிரை முகன. வாங்க வாங்க நைஸா வாங்க. பார்த்து பார்த்து வா. போன் வச்சு கேட்கலாம் அவனை. யாருக்கோ ஃபோன் பண்றான். வாங்க வாங்க அப்படி ஒஞ்சிக்கலாம். ஆனா ஒண்ணுமே புரியல, வாயே திறக்க மாட்டானே. அதான் புரியல குமரேசா, என்ன பண்றதுன்னு. என்ன ஃபோன் வருது? எடிதா பார் போன. உன் பையன் தானா? பேசு. ஹலோ டேய் எங்கறீங்க? பணங்காட்டு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், ஆளே காணோம். டேய் உன் பின்னாலே அந்த கூட்டம் வரும், அதனால தான் நாங்கள் கரெக்டான இடத்த சொல்ல. அட நாதாரி, அது முன்னாலே சொல்ல வேண்டியதுன்றா. எவ்வளவு தொழில் நடந்து வந்து தெரியுமா? என்ன பணங்காட்டுக்கு போய் தேடிச்சேமா? அங்கதான் போயிட்டு இருக்கிறான், அதான் கத்துறான். ஏய் என்ன தெரியும், உங்க அப்பா தான் அது மாதிரி சொல்லிச்சு. அந்த நாதாரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் விஷம் வச்சு சாவச்சிடறேன். அதெல்லாம் உன் குடும்ப பிரச்சனை, அதை பத்தி என்கிட்ட பேசுனீங்கடா. என்னடா சொல்றான்? உன்னை போட்டு தள்ளிடுவானா? ஒரு கால் எப்ப பார்த்தாலும் அப்படித்தானே பேசுது அது. டேய் கத்தாம சுத்தி பாரு, எங்கேயாவது ஒழிஞ்சு நின்று உன் பின்னாடியே வந்துருக்கிற போறாங்க. ஒளிஞ்சின் கழிச்சினா பாக்குறான் ஒளியும். ஓஹோ, இங்கதான் ஒளிஞ்சிங்குதுங்களா? டேய் நீ சொன்ன மாதிரி பீஸுங்க இங்க தாண்டா ஒளிஞ்சிங்குதுங்க. பின்னாடியே வந்துக்கிறானுங்களா? சரி, அப்படியே தெரியாத மாதிரி காட்டிக்கோ. அப்புறமா நாங்கள் உனக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு சொல்கிறோம். டேய் அது எங்கன்னா கோயிலுக்கு இல்லை உடுகையில வாங்கி கொண்டு வீட்டில் போய் தூங்க வேண்டியதானே, அதே பின்னாலே வந்துக்குது. டேய் இதுங்கிட்ட நான் நாடா காட்டுத்தா? சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். பண்ணாடிங்க, இதுக்கு நேரத்துக்கு என் பின்னால வரணும். எதனா ஃபோன் பண்ணலாம், எதனா கேட்டுச்சா? கேச்சு. ஏரியில் எடுத்துன்னு போய் எங்கள் அப்பா தள்ளிட்டாங்கண்ணா. உன் காது மாதிரி தான் என் காதான். கம்முனுதியா? டேய் மச்சான், என்ன மாமாவை திட்டுறா? கடுப்பாகிற மாமா, கம்முன்னு மாமா. எங்கள் அப்பா வேற தூங்கிட்டு போயிட்டானுங்க. அண்ணா அண்ணா எங்க போனீங்க தெரியல அண்ணா. ஏதாவது முடிச்சிருக்கலையா? பின்னாலே பால பண்றீங்க. டேய் அடிக்காத, கழுத்தி கடிக்காத. போடா போடா போடா. டேய் எல்லாம் சேர்ந்து மச்சான மசத்துக்கிறீங்க. எங்க அப்பா வரலன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஏன் மீன் குழம்பு கறி குழம்பு சோறு போட்டு விடுவேனா? அட என்ன நீ வர காமெடி பண்ணிக்கிற? நானே எங்க அப்பா காலத்துறான்னு ஃபீலிங் நினைக்கிறேன். நான் ஒரு யோசனை சொல்றேன், அது மட்டும் பண்ணாக்கா கண்டிப்பா மாடசாமியை கச்சிருவான். என்னடா யோசனை சொல்றா முன்சாமியா? பிரியா படத்துல ரஜினி சார் பாட்டு பாடின்னு போவார்ல, அது மாதிரி பாட்டு பாடின்னு போவான். அவ தானே க்ளூ கொடுப்பான். அடி நாதாரி, எட்டு வச்சுனா பழுவான் கொட்டிவிடும். இது ஒரு குழுவாடா. நான் ஒரு 8 வச்சுக்கிட்டு போறா. உங்க சண்டையை நிறுத்துங்க. சாட்சிக்கார காலில் ஊத்தோட சண்டைக்கார காலில் ஊந்திடலாம். எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாம் புரியும், வாங்க. டேய் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா கழுத்தி கடிப்பேன். ஏன்னா என் பின்னால் வரீங்க? என் பேப்பா கோச்சுக்காதப்பா, எங்க அப்பா தேடி தான்ப்பா வரோம். எங்க அப்பா எங்க மட்டும் சொல்லிருப்பா, நான் ஊரை விட்டு போயிடுறோம். அப்ப அவன் என்ன விஷயத்துக்காக வந்துக்கிறான் சொல்லு. அந்த விஷயத்தை நீ ஏன் கேட்குற? என் மச்சான் பத்தி என்னடா கேட்டான்? போன வாட்டி அவனால எவ்வளவு பிரச்சனை, அவனை நான் சும்மா விட்டுருனா? இது வேலைக்கு கேட்பாது. ஏன்னா இவனை தூக்கிடலாம். என்னத்த தூக்கிடலாம்? இவரு தம்மு தொண்டுக்குற இவர் தூக்கிடுவாரு. என்னடா பேசுற நீ? ஒரு கை தட்டின ஓசை வராது, 10 தட்டின ஓசை வரும். இவனை தூக்குங்க. தூங்குடா. கிடைக்கிற ஷேர்ல நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும், புரியுதா? என்ன பூச்சி கத்திட்டு வரீங்க? போடா. எங்க அப்பா கடிக்கிற வரைக்கும் என் கஷ்டம் தாண்டா.
உங்க அப்பா ஒரு இத்து போன கருவாடு அவனுக்கு வருஷம் என்ன பிடிச்சின்னு வருவேன் நீ ஏய் நான் என் மச்சானுக்கு மீனும் கறியும் போட்டு நான் கலகலான்னு பார்த்தேன் நீங்க நேரம் வந்து கட்டி போட்டீங்களா மாமா என்ன பாசலாம் ஒண்ணும் இல்லையா? இருக்குது மச்சான் இருந்தாலும் மச்சானாச்சே. ஜோபர் அவன் நடிக்கிறான், அவனை நம்பாத, திட்டு பையன் அவன். ஏய் ஒப்பனுக்கு முதல்ல போன் பண்ணு, எங்க இருக்கிறான்னு கேளு. இப்ப கேக்குறியா உள்ள போய் கட்டி வச்சுட்டுமா? கேக்குறா உனக்குடா. வா இப்படி வா வா. அட யாருதான் இது போன்ல? பார்த்து இந்த நேரம் பார்த்து போன் எடுக்க மாட்டானே. ஹலோ சொல்றா. டேய் போன் எடுத்துக்கு இவ்வளவு நேரமா எங்க தான் தாக்குறீங்க? டேய் அப்புறமா பேசுறேன்டா. டேய் லவ் ஸ்பீக்கர் போடு. இவன் ஒத்த போட்டேன். டேய் எங்கடா இருக்கீங்க சொல்லுங்கடா. டேய் குதிரமுக எங்க அச்சு போட்டு தப்பிச்சிட்டான்டா. அவனை தான் தொத்தின்னு இருக்கோம், நீ வேற போன் பண்ணி தொல்லை குத்துன்னு இருக்க. டேய் இவனுக்கு என்ன கத்திட்டானுங்கடா, அவன் தான் என்ன விடுவானுங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போய் அவனை கண்டுபிடிக்கிறேன். போன வைடா, வாயா போலாம். கட் பண்ணிட்டான். ஏப்பா உங்க அப்பா தப்பிச்சிட்டானாப்பா. அண்ணா இப்ப எங்க போயிருக்கோம்? அவங்க வீட்டுக்கு என்ன போயிட்டேன்னு தெரியலையே. எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. யார் அது நம்ம ஊர்ல இருந்து சவுண்ட் வருது? தம்பி நீ யாருக்கிட்டையும் சொல்லாத தம்பி. ஏய் என்னத்த யார்கிட்ட சொல்றத? யார் நீ? திட்டு பையனா? ஐயோ நான் திட்டு பையன் இல்லப்பா, மாடுசாமி. மாடு சாமியா ஆடு சாமியா? எங்க விட்டாண்டே வந்து ஒழிஞ்சுனுக்குறா? 2 பேரும் என்ன தொத்துறாங்க, தயவு செஞ்சு எனக்கு காப்பாத்துப்பா. துரத்துறானுங்களா? பொண்ணுங்களும் கேள்வியும் பார்த்தாதான் துரத்துறானுங்க நினைச்சா இப்ப மூஞ்ச பார்த்துமா துரத்துறானுங்க? ஐயா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சரி சரி ஒழிஞ்சு தொலை. தோறானுங்களா 2 பேரு? அவனுக்கு தாப்பா கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிடலாம். சரி நல்லா உள்ள ஒலி. எங்க போனான்னு தெரியல அந்த குதிரை மூக்க. தம்பி ஒரு நிமிஷம். என்னப்பா? நல்லா உதிரி போட்டுனேன், சோப்பு சட்டை போட்டு லுங்கி கட்டின ஒருத்தன் வந்தானா? ஐயா நான் நீ மாத்தி மாத்தி பேசிட்டு கிடக்குற. லுங்கி இல்ல வேஷ்டி, சோப்பு சட்டை இல்ல ப்ளூ சட்டை. அந்த மாதிரி நான் யாரையும் பாக்கலையா? சரி என்ன விஷயத்துக்கு தெரியுங்க அந்த ஆள? என்ன விஷயத்துக்கா? அதெல்லாம் ஏன் நீ கேக்குற? அவனை பார்த்தே இல்ல, அது மட்டும் சொல்லு. பாக்கலப்பா, ஆனா என்ன விஷயத்துக்கு தெரியுங்கன்னு தெரிஞ்சா நானும் சேர்ந்து கண்டுபிடிச்சு தருவேன்ல. தேடி கண்டுபிடிச்சு தெரியா? ஒரு 20,000 நகையா தூக்கின்னு வந்துட்டான், எங்கேயோ ஒளிச்சு வச்சுக்கிறான், அதான் தேடிங்கிறோம். 20,000 நகையா? அவனா தெரியாதுன்றல, அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி கிடைப்பியா? வா இது வேற ஓடலாம். ஆஹா 20,000 நகையா? இவன் எப்படியாவது நம்ம கடத்தி நகையை அபேஸ் பண்ற வேண்டியதுதான். போயிட்டாங்க. பார்க்க பழமாகறன்னு பாக்யராஜ் நினைச்சிட்டான் பொழுது. நான் நம்பியாடுறா. ஆஹா எங்க அப்பா ஒரு வரைக்கும் உன்னை விட மாட்டா, இங்க தானே இருக்கிற நீ. அட நாசமா பொண்ணு என்ன வச்சு என்னடா பண்ண போற? அவன் தான் தப்பிச்சிட்டானடா. அடுத்த பாகம் அவனால உன்னை விட மாட்டான், ஒழுங்கா என் மச்சான் வரணும். மக்களே பாருங்க, இவனுக்கு ரொம்ப தொலை குத்துங்கிறானுங்க. எல்லாம் லைக்க கமெண்ட்ஸும் பண்றீங்க. ஷேர் யாரா பண்ண சொல்லுவாங்க? ஷேர் பண்றீங்கப்பா. மறக்காம பாகம் 1 பாகம் 2 பார்த்துட்டு பாருங்கப்பா. அப்பதான் உங்களுக்கு கிளீனா புரியும்.